எல்லோரும் தலைவர் விஜயை ஆதரிக்க தொடங்கிவிட்டார். ஆதரிக்கிற மனோபாவம் வந்து விட்டது. இவர்கள் முதல்ல யாருமே உங்கள்கிட்ட வர தயங்கினாங்க, கவனிச்சிங்களா? இல்லை, தாவேக்கான்னு சொல்லவே தயங்கினாங்கல்ல. இன்னைக்கு தாவேக்கான்னு சொல்லவே தயங்கின முதலமைச்சரை அவருடைய சொந்த தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்ற குளத்தூரில் இன்னைக்கு தோற்கடிச்சிருக்கோம். அன்னைக்கு நான் ஒரு கவிதை எழுதினேன். அண்ணன் ஸ்டாலின், நீ வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்து விட்டாய். நீ எப்போது வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்தாயோ அப்பொழுதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தங்க நாற்காலி என் தலைவரை நோக்கி நகர தொடங்கிவிட்டதுன்னு எழுதினேன். அதாங்க நடந்திருக்கு. 40 தொகுதி வர்ற தேர்தலில் தோக்க போறாங்க. 40 தொகுதி நாங்க ஜெயிக்க போறோம். ஒரு ஆட்டோ ஓட்டுகிற தாமு கூட இந்த நாட்டில் அதிகாரத்தில் இருந்த ஜெயக்குமாரை 3வது இடத்தில் தள்ளி டெபாசிட் இழக்க வைக்கும் என்று இன்றைக்கு நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். இந்த நாட்டில் பழம் தின்று கொட்டை போட்ட பெருச்சாளிகளை பூரா நாங்கள் விரட்டி காட்டியிருக்கிறோம். சரி, இந்த தேர்தலில் அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இன்னும் எதிர்காலம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய செல்வாக்கோட ஒரு மூமெண்ட் எழுந்து வருது. அது தெரியல உனக்கு? அவங்களுக்கு தெரியலன்னா தற்கொலை யாரு? பிரகாஷ் ராஜ்கிட்ட கேட்டு சொல்லுங்க, யார் தற்கொலை? நாளைக்கு தான் பதவி பிரமாணம் இல்லையா? அதில் டெப்டி சிஎம் உண்டா? அவர் போட முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சமீபத்தில் வெற்றிக்கு பிறகு எப்போ சந்திச்சிங்க அவர்? நேற்றைக்கு சந்திச்சேன். என்ன சொன்னார்? எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. தமிழக வெற்றி கழகம் மகத்தான ஒரு வெற்றியை பெற்றுள்ளது. இந்நிலையில் கட்சியின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? இதை ஒரு விஜய் அலைன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இன்னும் 126 பேர் எதிர்கட்சி வரிசையில் உட்கார போகிறாங்க. அப்போ ஆட்சி முழுமையாக ஜெயிச்சிட்டிங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? எடுத்துக்க முடியுமா? வரலாறு படைத்த வெற்றி என்று வழக்கமாக சொல்வதைப் போல நாஞ்சில் சம்பத் சொல்ல விரும்பவில்லை. இது வரலாற்றை மாற்றிய வெற்றி. அதிகாரத்தில் இருக்கிற மிலைச்சர்கள் 2 பேரையும் எதிர்த்து நின்று பெற்ற வெற்றி. திமுகவின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் 26 கட்சிகளை கூட்டணி அமைத்து கொண்டு அவர் 26 கட்சி என்கிற அந்த கூட்டணிக்கு வந்ததற்கு காரணமே விஜய் தான். 200க்கு மேற்பட்ட சாதி குழுக்கள், எல்லா குழுக்களுக்கும் கோடிக்கணக்கான ரூபாயை வாரி வாரி அள்ளி கொடுத்து ஒரு ஓட்டிலாவது வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பு காட்டி, நான் பெரிது மதிக்கின்ற ஊடக நெறியாளர்கள் அவர்களையெல்லாம் விலைக்கு வாங்கி தாவேக்கா களத்தில் இல்லாதது மாதிரி விவாத அரங்குகளை ஊடக நெறியாளர்கள் என்கிற பெயரால் இந்த நாட்டில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு விலை போனவர்கள் இந்த கட்சியினுடைய இருப்பையே ஒப்புக்கொள்ளாமல் இருட்டடிப்பு செய்தார்கள். அதை தாண்டி தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கிறது. நாங்கள் வாக்களிப்பதற்கு ரூபாய் கொடுக்கவில்லை என்பதை விட நாங்கள் ஒரு காசு விளம்பரத்திற்கு செலவழிக்கவில்லை, வண்ண சுவரட்டி ஒட்டவில்லை, வரவேற்பு வளைவுகள் தொங்கவிடப்படவில்லை. எந்த இடத்திலும் தாவேக்காவினுடைய தொண்டன் வீரவை பாசனம் செய்தான். விஜய் என்கிற அந்த ஒற்றை தலைவனுடைய முகம்தான் எங்கள் வெற்றிக்கு அடையாளம். தமிழ்நாட்டு அரசியலில் சாதியை இன்றைக்கு சமாதிக்கு அனுப்பியிருக்கிறது தாவேக்கா. சமயத்தை இன்றைக்கு புறம் தள்ளி இருக்கிறது தாவேக்கா. மிட்டாமிராசுகள், பட்டப்பகரை பட்டா போடுகிற பணக்காரர்கள் தான் வெற்றி பெற முடியும் என்கிற தமிழ்நாட்டு அரசியலில் அடுத்த வேளை உணவுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு ஆட்டோ ஓட்டுகிற தாமு கூட இந்த நாட்டில் அதிகாரத்தில் இருந்த ஜெயக்குமாரை 3வது இடத்தில் தள்ளி டெபாசிட் இழக்க வைக்கும் என்று இன்றைக்கு நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். இந்த நாட்டில் பழம் தின்று கொட்டை போட்ட பெருச்சாளிகளை பூரா நாங்கள் விரட்டி காட்டியிருக்கிறோம். எல்லாவற்றையும் தாண்டி சாமானியர்களின் சகாப்தம் என்றார் அண்ணா.
அந்த சகாப்தத்தை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் படைத்திருக்கிறார். ஆகவே இது வரலாற்றை மாற்றிய வெற்றி. இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல, உலகமே எங்கள் தலைவருடைய வெற்றியை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு, 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரசியல் மாற்றத்திற்கு காத்திருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, அதிகார மாற்றத்திற்கும் வாசல் திறந்து வைத்திருக்கிறேன் என்று எங்கள் தலைவர் சாதித்து காட்டியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தமிழர்களின் வெற்றி. சரி, இந்த மாதிரி மிட்டா மிராசு பெரிய ஆட்கள்லாம் நாங்கள் யாரையும் சேர்க்கல, இது சாதாரண மனிதர்களுடைய வெற்றின்னு சொல்கிறீங்க. ஆதவ அர்ஜுனா மாதிரி பல தொழிலதிபர்கள் இது பின்னணியில் இல்லையா? இல்லை, யாரும் கிடையாது. ஆதவ அர்ஜுனா பெரிய பணக்காரர் இல்லையா? அவருக்கு பணம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எங்கள் மார்ட்டினை பற்றி ஊருக்கே தெரியும். மார்ட்டின் தெரியும். ஆமாம். அப்போ வந்து அவர்கிட்ட அவர் 10 ஆண்டு காலம் திமுகவிலேயே ஐபேக்கு பேக் போனா இருந்தவருங்க. திமுகவினுடைய வெற்றிக்கு வீகம் வகுத்தவருங்க. அதனால அவர் ஒரு பிளேயருங்க. அவரும் பணக்காரர் இல்ல, ஒரு நேஷனல் பிளேயர். ஒரு 10 ஆண்டு காலம் ஐபேக்கு பேக் போனாக இருந்தவர். திமுகவுக்கு வீகம் வகுத்து கொடுத்தவர். அந்த அனுபவத்தை இன்றைக்கு ஒரு நல்ல தலைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்பினார். தாவேகாவை தேர்ந்தெடுத்தார். அவ்வளவுதான். இல்லை, பணத்தை பற்றி பேசுறதுதான் நான் இதை பற்றி பேசுகிறேன். இல்லை, அவரை பணக்காரர்னு சொல்லி எங்கள் தலைவர் சேர்க்கல. பயன்படுவார் என்று சேர்த்தார், பயன்பெற்றிருக்கிறார். முகம் தெரியாத பல பேர் நம்ம கட்சியில் ஜெயிச்சிருக்காங்க. ஐயோ, நம்ம இன்னும் தான் ஜெயிச்சிருக்கலாமேங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கேன்? இல்லையே, எனக்கு எப்போதும் அதிகாரத்தின் மீது எனக்கு ஆசையே இல்லை. நான் அதிகாரம் என்கிற எல்லைக்குள் போக விரும்பவில்லை. இன்னும் சொல்ல போனால் என்னை ஒரு அரசியல்வாதி என்று சொல்லிக் கொள்வதில் கூட எனக்கு விருப்பமில்லை. நான் ஒரு இலக்கிய தளத்தில் இயங்கத்தான் விரும்பினேன். ஆனால் அதற்கான வாய்ப்பு, சூழல் தமிழ்நாட்டில் இல்லைன்னா நான் இலக்கிய தளத்தில் இயங்குவேன். ஆனால் இலக்கிய தளம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அதனால் நான் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது எங்கள் கல்லூரியில் நான் மாணவர் திமுகவை தொடங்கினேன். அந்த தொடர்பில் எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்தது. நாடுதழுவிய பேச்சு போட்டியில் 42 முதல் பரிசு பெற்றேன். ஒரு அரசியல்வாதியாக வந்து எம்எல்ஏ நிற்குங்கிற எனக்கு அடிப்படையிலே வசதி இல்லை. 1989 விபி ராஜன் ராஜபாளையத்தில் அருணாச்சலத்தை தோற்கடித்தார். அன்பில் பொய்யாமொழி அவர் வெற்றி பெற்றார். நான் அந்த செட்டு. காஞ்சிபுரத்தில் பொன்முடி வெற்றி பெற்றார். இப்படி நாகை அசோகன் திருவாரூரில் வெற்றி பெற்றார். இப்படி இதெல்லாம் நாங்கள் ஒரு செட்டு. அப்போ ஸ்டாலினுக்கு பேட்சில் அப்பொழுதே நான் தேர்தலில் நிற்க விரும்பலை. ஏன்னா 1 லட்சம் ரூபாயாவது குறைந்தபட்சம் வேண்டும். அந்த ரூபாய் அப்போதும் இல்லை, இப்போதும் இல்லை. பல கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்து அரசியலில் ஜெயிச்சவர், அவர்கிட்ட சேர்ந்துருக்கீங்க. 1 கோடி 1 லட்சம். நான் யார்கிட்ட போய் ஒன்றும் கேட்க மாட்டேனே. நான் பட்டணத்தார் மாதிரி இருக்கும் இடம் தேடி உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்மை. இப்போ தாவேகா வந்து ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக ஆளுங்கட்சி. என்ன, இவங்களை எதிர்த்து இந்த நம்பரை வாங்கியிருக்காங்க. 108 பேரை வாங்கியிருக்காங்க. இப்போ திரும்பவும் தாவேகா வந்து முன்னாள் ஆளுங்கட்சின்னு வச்சுங்களேன், அல்லது அதிமுக, இந்த கூட்டணி கட்சிகளை வச்சு தான் அது வந்து அந்த நம்பரை காட்ட முடியும். நம்ம எந்த கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணணுமோ ஊழல்னு சொல்லி, அந்த கட்சியுடைய சில ஆதரவே நமக்கு தேவைப்படுது. சில கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவே நமக்கு தேவை. இது தர்ம சங்கடமான நிலைமை இல்லையா? இல்லை, அது ரொம்ப சாமர்த்தியமாக எங்கள் தலைவர் அது முடிவெடுப்பார். இன்னைக்கு தெரிஞ்சிடாது. அவர் சொன்ன பிறகு நான் சொல்கிறேன். இல்லை, நம்ம எப்படியா இருந்தாலும் அவங்கள தானே ஆதரவு தெரிவிக்க தேவையில்லையே. இப்போ அதிமுகவிலே வந்து விஜயோட சேரலாம் சேர வேண்டாம் அப்படிங்கிற அங்கே ஒரு அபிப்பிராய பேதம் வந்து இல்லை, எல்லோரும் தலைவர் விஜயை ஆதரிக்க தொடங்கிவிட்டார்கள். ஆதரிக்கிற மனோபாவம் வந்து விட்டது. இவர்கள் முதல்ல யாருமே உங்கள்கிட்ட வர தயங்கினாங்க, கவனிச்சிங்களா? இல்லை, தாவேக்கான்னு சொல்லவே தயங்கினாங்கல்ல. தாவேக்கான்னு சொல்லவே ஸ்டாலினுக்கு நாக்கு சுழிக்கிடுச்சு. இன்னைக்கு தாவேக்கான்னு சொல்லவே தயங்கின முதலமைச்சரை அவருடைய சொந்த தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்ற குளத்தூரில் இன்னைக்கு தோற்கடிச்சிருக்கோம். இந்த வெற்றிக்கு ஈடு கிடையாது, இணை கிடையாது. அவரை தோற்கடித்தது சரியா? மொத்த திமுகவையும் தோற்கடிக்கணும். இல்லை, மொத்த திமுக தோற்கணும். பட் குளத்தூரில் அவர் நிறைய காரியங்கள் செய்திருப்பதாக அங்கே உள்ள மக்கள் நிறைய சொல்கிறாங்க. அப்போ ஏன் ஓட்டு போடலைங்க? ஒரு சினிமா மோகம்னு வச்சுக்கலாமா? சினிமா மோகம்னு எப்படி? நின்னது யாரு? பாபு. இதே அண்ணன் ஸ்டாலினுக்கு
பாக முகவராக பணியாற்றியவன். பாபு நடிக்கல, ஒவ்வொரு தொகுதியிலும் நான் நிற்பதாக நினைத்து ஓட்டு போடுன்னு எல்லா தலைவரும் அப்படிதான் சொல்லுவான். பட் தொகுதிக்கு நிறைய செஞ்சு அவர் தோத்துருக்கணுமா? இல்லைங்க, திமுகவே தோற்கடிக்க அவர் தானேங்க எல்லா அநியாயத்துக்கும் காரணம். எல்லா அநியாயத்துக்கும் அவர் தானேங்க காரணம். இவ்வளவு அத்துமீறல் நடக்குதே, இவர் என்னைக்காவது தட்டி கேட்டாரா? ஏவா வேலுன்னு சொல்லி ஒருத்தன் வெள்ளியில நாற்காலி கொண்டு போடுறாங்க. அவருக்கு 1000 ரூபாய் கொடுத்து வெள்ளி மூக்குத்தி வாங்க வழி இல்லாத பெண்கள் மட்டும் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் இருக்காங்க. 1 கிராம் வெள்ளியினுடைய விலை 255 ரூபாய். ஏவா வேலு வெள்ளியில நாற்காலி செய்து திருவண்ணாமலையில கொண்டு போடுறான். 55 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள என் அண்ணன் ஸ்டாலின் அதுல உட்கார மாட்டாருன்னு நான் நினைச்சேங்க. உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தது மட்டும் இல்ல, காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்கிறார். அன்னைக்கு நான் ஒரு கவிதை எழுதினேன். அண்ணன் ஸ்டாலின், நீ வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்து விட்டாய். நீ எப்போது வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்தாயோ அப்பொழுதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தங்க நாற்காலி என் தலைவனை நோக்கி நகர தொடங்கி விட்டதுன்னு எழுதினேன். அதாங்க நடந்திருக்கு. அவர் ஒரு தொண்டர் ஆர்வத்துல செய்யறாரு, அதை எப்படி தவறு சொல்ல முடியும்? இது மாதிரி நிறைய நடந்து எடுக்க சொல்லணும். கல்கத்தாவில் தங்கத்தாலான கைத்தட்டி கொடுத்தாங்க சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிக்கு, கவர்னராக இருந்தபொழுது. கவர்னர் மாளிகை விட்டு வெளியே வரும்பொழுது அதை எடுத்துட்டு வரல, தெரியுமா? அதாங்க பொது வாழ்வு. ஸோ தோற்கடிக்கப்பட்டது சரிதாங்கிறீங்க? சரிதான். வெல்ல முடியாத பகை ஒண்ணு கிடையாதுங்க, அதை நிரூபிச்சிருக்கோம்ங்க. தாவேக்கால அனுபவமற்றவர்கள் நிர்வாக திறமையில இனிமேதான் கத்துக்க போறாங்க. எது அனுபவம்? மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் வேணும். சர்வீஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ், அதுதான் பொது வாழ்வுக்கு இலக்கணம். அது செய்கிற தம்பிமார்கள் தான் ஜெயிச்சிருக்கான். அது இல்லாதனால கவர்னருக்கு கொடுக்கற ஒரு பேப்பர்ல, இவங்க ஆதரவு பேப்பர்ல பர்சன்டேஜ் போட்டு அனுப்புறாங்க. கவர்னர் ரிட்டர்ன் பண்றாரு, இல்ல நம்பர்ஸ் போட்டு அனுப்புங்கன்னு சொல்றாரு. ஆமா ஆமா. அப்ப அந்த அனுபவ குறைவுங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமாச்சு நாளைக்கு வெவ்வேறு டிசிஷன் எடுக்கும்போது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி, தாவேக்கா நிறைய அது அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. 2500 ரூபா பணம், 6 சிலிண்டர், தாலிக்கு தங்கம் 1 பவுன், அப்படி வரிசையாக சொல்லிட்டே வந்திருக்காங்க. மகளிர் எங்கே வேணாலும் போகலாம், பஸ்ஸில் தமிழ்நாடு முழுக்க சொல்லலாம். ஆமாம். இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா? நடைமுறை சாத்தியப்படுத்தணும். அதுக்கு பேர் தான் ஆட்சி, அதுக்கு பேர் தான் நிர்வாக திறமை. இல்லை, ஏற்கனவே பெரிய நாட்டில் சத்துணவு போட முடியுமான்னு கேட்டாங்க. மதிய உணவு போடணும்னு சொன்னார் காமராஜர். கையில் காசு இல்லை, எப்படி போடுவீங்கன்னு கேட்டார் ஐஏஎஸ் அதிகாரி. பிச்சை எடுத்தாது அதை செய்து காமிப்பேன்னாரு. காமராஜர் கொண்டு வந்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் மதிய உணவு திட்டத்தை நிரந்தரமாக்கினார். சரி, ஆமாம். முடியாதா? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாணவர்கள் சோறு சாப்பிட்றாங்கன்னா எந்த ஸ்டேட்டில் எந்த உலகத்தில் நடந்தது? அதை தொடங்கி வச்சதே சர்பிடி தியாகராயர், வெள்ளுடை வேந்தர் சர்பிடி தியாகராயர். சென்னை கார்பரேஷன் மேயராக இருக்கும் பொழுது அந்த திட்டத்தை அவருக்கு தான் அகர எழுதினார். இன்னைக்கு அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. காலை சிற்றுண்டின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அண்ணன் ஸ்டாலின் கொண்டு வந்தார். நல்ல திட்டம். அதனால இதை நடைமுறைப்படுத்துவதில் தான் இருக்கு. எங்க ஓட்டை இருக்கோ அந்த ஓட்டை அடைச்சிட்டா நிதி வந்துடும். அதாவது வயலுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் புசிந்தால் குற்றம் இல்லை. ஆனால் வயலுக்கு இறைத்த நீர் வயலுக்கே வரலைங்க. வயலுக்கு இறைத்த நீரை வயலுக்கு கொண்டு வர்ற வேலையை தான் எங்க தலைவர் பார்க்கணும். வந்தா வந்துடும். சினிமாக்காரர்கள் நிறைய பேர் விஜயோடைய வரவை ரொம்ப உற்சாகமாக கொண்டாடுறாங்க. கேரளாவில் கொண்டாடுறாங்க, கர்நாடகத்தில் கொண்டாடுறாங்க, அதே சமயம் ஆந்திராவில் கொண்டாடுறாங்க. அதே சமயம் பிரகாஷ் ராஜ், ஜேம்ஸ் வசந்தன் போன்ற ஒரு சிலர் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. அறிவில்லாதவர்கள் கூட்டம்ங்கிற லெவலில் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? யார் அறிவில்லாதவர் அப்படின்னு சொல்றாரு? எங்க கட்சியில் இன்னைக்கு ஆர்கே நகர் வேட்பாளர் மரிய வில்சன், அவர் PhD முனைவர் பட்டம் பெற்றவர், பெரிய கல்வியாளர், சபிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்று உள்ள கருணை உள்ளம் கொண்டவர். பிரகாஷ் ராஜ் யாரு? அவருக்கு ஏன் இந்த வேலை பார்க்குறாரு? அவருக்கு என்னன்னா, அவருக்குங்கிறது ஒரு நோய்ங்க. ஏன்னா அவர் தொகுதியில் நின்று பார்த்தாரு, வெற்றி பெற முடியல. ஒரு தொகுதியிலே கரை சேர முடியாத இருக்கிற குணச்சித்திர நடிகர்ல குண்டில் நிற்கிற பிரகாஷ் ராஜ் ஒரு இடத்துல வெற்றி பெற முடியல. ஆனா எங்கள் தலைவர் இன்றைக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருந்தா 234 தொகுதி ஜெயிச்சிருப்போம். அதனால பிரகாஷ் ராஜுக்கு அம்மி குழவி எடுத்து காந்தாரி அடி வயிற்றுல குத்துனது மாதிரி குத்திட்டு இருக்கான். அவ்வளவுதான், வேற என்ன? ஜேம்ஸ் வசந்தன் கூட சொல்லியிருக்காரு, தற்கொலை கூட்டம்னா என் கூட பேசுவானா ஜேம்ஸ் வசந்தன்? அப்ப நானும் தற்கொலை தானே. விஜய் ஏற்றுக்கொண்டவெல்லாம் தற்கொலை தானே. அப்ப நாஞ்சில் சம்பத்து என் கூட பேச தயாரா? ஜேம்ஸ் வசந்தன், பிரகாஷ் ராஜ் பேசுவாரா? இவங்கெல்லாம்
சத்தம் இல்லாமல் திமுகவுக்கு விலை போனவங்க அவங்க. மேலே சொல்லுவாங்க, சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் உயர்ந்த வானத்தில் பறந்துட்டு இருக்கோம். திமுக ஒன்றுமே செய்யலைங்கிறீங்களா? திமுக பொருளாதார ரீதியில் நம்ம 10-11% வரும் அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. திமுக ஆட்சியில் என்ன குறைன்னா அத்துமீறல், ஆக்கிரமிப்பு, துஷ்பிரயோகம். கேட்டிங்களா? உங்களுக்கு என்ன நடந்துன்னு சொல்கிறேன். உங்களுக்கு கவர்னர் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி. சரி, அவர் தான் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. அவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். அவர் தான் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கணும். சரி, அவர் ஒருவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார், மின்துறை அமைச்சராக சிவசங்கர். ஆனால் அந்த துறையில் அவர் எந்த முடிவும் எடுக்க முடியாது. வெளியில் இருந்து ஒரு ஆக்கிரமிப்பாளன் வந்து அந்த துறையை ஆக்கிரமிக்கிறான், எல்லா முடிவும் அவன் எடுக்கிறான். நாஞ்சில் சம்பத் கேட்குற இன்னைக்கு 21,000 மெகாவாட் மின்சாரம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை. ஒரு யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்தார்களா 5 ஆண்டு காலத்தில்? அதுதான் சாதனை. நீ 1000 ரூபா கொடுக்கறது இல்லை சாதனை. சாதனைங்கிறது மின் உற்பத்தி செய்தியா? நீ வெளிநாட்டிலிருந்து முதலீடு கொண்டு வர்றேன்னு சொன்னியே. டிஆர்பி ராஜான்னு ஒரு தானே திமுகவை பேரை சொல்லி 10,000 கோடி தேடிக்கொண்ட டிஆர் பாலுங்கிற நிராசார்க மகன். தாம்பரம் ஸ்டேஷனில் போய் பாருங்க. நீங்களாம் சொகுசா சென்னையிலே சுற்றிக்கிட்டு இருக்கீங்கல்ல, தாம்பரம் ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறப்போங்க. நீங்கள் 9வது பிளாட்ஃபார்ம் போனால் உயிர் போயிடும். 9வது பிளாட்ஃபார்மில் ட்ரெயினை கொண்டு விட்டாங்கன்னா நீங்கள் முதல் நடைமேடைக்கு வருவதுக்கு முன்னாடி விழிப்பிதிங்கி செத்துருவீங்க. 50 வயசுக்கு மேலே உள்ளவன் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கே போடாது. நான் ஒரு நடைமேடையில் ஒரு எஸ்கலேட்டர் ஏன் போடலை? ஏன் லிஃப்ட் போடலை? நீ இந்த துறைக்கு எத்தனை வருஷமா நீ இன்னைக்கு எம்பியா இருக்க? நீ எல்லாம் மக்களுக்கு ஏதாவது செய்தியா? நீ நடக்க முடியாது சார் தாம்பரம் ஸ்டேஷன்ல. நீங்க மக்களை பற்றியே கவலைப்படலைங்க. எல்லா பயிலும் கொள்ளை அடிச்சு குமிச்சுதான். சரி, இப்படி சொல்றீங்க. இதே மக்கள் தானே வந்து சமீபத்தில் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டாங்க. 39 போட்டாங்க. ஆமா, அது ஒரு காயின் அவங்க எடுத்தாங்க. பிஜேபி எதிர்ப்பு என்கிற ஆயுதத்தை கூர்மைப்படுத்தினாங்க. ஆமா, தமிழ்நாட்டில் பிஜேபியை யார் எதிர்த்தாலும் வெற்றி பெறுவான். அதான் தமிழ்நாட்டுக்கு நிலவரம். இன்னைக்கு பிஜேபி என்ன நிலைமைக்கு ஆகிருக்கு பார்த்தீங்களா? நாடாளும் பிரதமர் வந்தார், நாட்டின் உள்துறை அமைச்சர் வந்தார், மராட்டிய மண்டலத்தினுடைய முதலமைச்சர் வந்தார். அவன் பேசுறான், இங்க வந்து நீ எங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் உங்களுக்கு மெட்ரோ வருங்கிறான். நிர்மலா சீதாராமன் நிதியில அந்த அம்மாவை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த அம்மாவுக்கு திறமையை கேட்கணும், அவளை மாப்பிள்ளைகிட்ட கேட்கணும். இவங்க எல்லாம் படையெடுத்து வந்தீங்களே, எல் முருகனையாவது குறைந்தபட்சம் ஜெயிக்க வைக்க முடிஞ்சா உங்களுக்கு? பிஜேபியை எதிர்க்கிறவன தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுவாங்க. ஸோ பிஜேபி எதிர்ப்பு இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற போர் இந்த மாதிரி வாதம்லாம் எடுபடாது. சண்டை தமிழ்நாட்டில் நடக்குங்க, டெல்லியை போயிட்டு முட்டிட்டு இருக்க. தாவேக்காவுக்கும் எனக்கு தான் திமுகவுக்கும் தான் போட்டின்னு எங்க தலைவர் சொல்லிட்டாரு. அப்படி இல்லைன்னு நீ சொன்னியா? நீ ஏன் பழனிசாமியை, பல்லு போன பழனிசாமியை போய் 10,000 பழனிசாமியை போய் எனக்கு போட்டிங்கிற நீ? அப்போ அறிவார்ந்த தளத்தில் எங்க நீ தயார் இல்லைங்கிறதுக்கு யார் தற்குறி? அப்போ நீ இல்லை தற்குறி. தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய செல்வாக்கோடு ஒரு மூமெண்ட் எழுந்து வருது, அது தெரியல உனக்கு. அவங்களுக்கு தெரியலன்னா தற்குறி யாரு? பிரகாஷ் ராஜ்கிட்ட கேட்டு சொல்லுங்க, யார் தற்குறி? எங்க கட்சியில் எத்தனை பேர் பட்டதாரி வேணும்னு ஒரு பட்டியல் தரவா? எல்லா கோர்ட்ல இருக்க வழக்கறிஞர்கள் இன்னைக்கு இந்த தாவேக்கா ஞாபகம் வச்சுடுங்க. இன்னைக்கு எங்க தம்பி அறிவழங்க இன்னைக்கு ஹைகோர்ட்டு வழக்கறிஞர் சங்கத்தில் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான், சென்னை பார்ல. ஸோ உங்களோட மினிஸ்ட்ரியில் அறிவார்ந்தவர்கள்லாம் வந்து உட்காருவாங்கன்னு நம்பலாமா? அப்படின்னா அறிவார்ந்தவன்னா மக்களுக்கு சேவை செய்யறவன் வந்து உட்காருவாங்க. இல்லை, நிர்வாக திறமை உள்ளவர்கள் நான் சொல்றேன். நிர்வாக திறமை உட்காருவாங்க. அதான் நாளைக்கு தெரிஞ்சிருமே. நாளைக்கு தான் பதவி பிரமாணம் இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபைனல் ஆகலை. அதில் டெப்டி சிஎம் உண்டா? தேவையில்லையே. தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியாது. என்ன கேட்டால் தேவையில்லை. அவர் போடும் முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாலியல் அத்துமீறல், பாலியல் வக்கிரம், பாலியல் படுகொலை, பாலியல் சீண்டல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் ராணி வேலு நாச்சியார் படை சீருடை அணியாத அந்த பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள்னு ஒரு வாக்குறுதி தந்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அவர் முதல் கையெழுத்திடணும்.
ஏன்னா பெண்கள் தான் எங்கள் தலைவரை இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு காரணம். ஆமா, உங்களுடைய பிரச்சாரமே பெண்களுக்கு எதிரான நடந்த குற்றங்கள், அப்புறம் போதை கலாச்சாரம், இது ரெண்டும் தான் ரொம்ப அதிகமா நீங்க சொல்லி எஃபெக்டிவ் ஆச்சு. இப்போ உங்க ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காத உத்தரவாதம் தர முடியுமா? தாவேக்காரங்க அதுல ஈடுபட மாட்டாங்களா? இன்னைக்கு கூட ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்தா, தாவேக்கால உள்ள நிர்வாகி, எங்கேயோ ஒரு நிர்வாகி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அத்துமீறல் ஈடுபட்டார்ன்ற செய்தியை கூட நான் வலைதளத்தில் பார்த்தேன். அதுக்காக தான் கேட்குறது சார். மேன் இஸ் ஆஃப்டர் எ ட்ரையல் கிரீச்சர். மனிதன் ஒரு பலவீனமான ஜந்து. அங்கே மிகவும் இருக்குங்கிறீங்க. எல்லா இடமும் இருக்கும். மடாதிபதிகளே படாத பாடுபடுகிறார். அது வந்து காமன். காமன் இல்லை, காமன், COMMON. அது பொதுவானது. எங்கேயாவது குற்றங்கள் நடக்கும். அதை வச்சுட்டு ஒரு அமைப்பையோ அந்த அமைப்பினுடைய தலைவரையோ குறை காணக்கூடாது. அதனால இதை தடுக்க வேண்டும். அதற்கு எங்கள் தலைவர் இப்போ எதை வந்து குற்றம் சொன்னார்களோ அந்த 2 விஷயங்களும் தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு சொல்றீங்களான்னு? நடக்காத நிலைமைக்கு ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். கட்சிக்காரர்களோட தலையீடு இனிமே இருக்காதா? நம்பலாமா? கட்சிக்காரர்கள் தலையீடு இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? ஆமா, அது தலையீடு தானே வந்து எல்லாம் பர்சன்டேஜ் பாலிடிக்ஸ்லேயே முடியுது. நாஞ்சில் சம்பத்து என்கிட்ட ஒரு தான் உதவிக்கு வரேன், கேட்குறான். நான் ஒரு அமைச்சர்கிட்ட போய் இவர் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறான். இதுக்கு பேர் தலையீடா? இல்லை, அதுக்கு ஒரு பர்சன்டேஜ், அதுக்கு ஒரு அமௌண்ட்டுக்கு போடும்போது தலையீடு. அமௌண்ட் அதெல்லாம் அதுதான் ஊழல் இல்லாத நிர்வாகம்னு சொல்லியிருக்காரு. அது நடக்கும். திமுக வந்து நீண்ட காலமாக மைனாரிட்டி ஓட்டுக்களை சாலிடாக வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 20% மேலே மைனாரிட்டி. அது வந்து திமுக மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது. அப்படியே அது சாலிடாக வந்துடும் அவங்களுக்கு. அதுக்கு மேலே தான் கட்சி ஓட்டு, பொதுஜன ஓட்டு. இப்போ இந்த மைனாரிட்டி ஓட்டில் எத்தனை பர்சன்டேஜ் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க விஜயோட வரவால்? ஒரு ஹஜ்ரான்னு சொல்லி ராணிப்பேட்டையில் கறிக்கடை நடத்துகிறவருடைய மனைவி, 10,000 கோடிக்கு அதிபதி காந்தின்னு ஒருத்தன் ராணிப்பேட்டையில், அவனை எதிர்த்து இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். நான் பார்க்காத அதிசயத்தை சொல்கிறேன். தாவேக்காவுக்கு மட்டும்தான் இஸ்லாமிய பெண்கள் வரலாற்றில் முதல் முறையாக வாக்களித்திருக்கிறார். வாக்குச்சாவடிக்கே வராத பெண்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து எங்கள் தலைவருக்கு வாக்களித்திருக்கிறார். ஏன்னா இஸ்லாமிய பெருமக்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு என்று சொல்வது மூட நம்பிக்கை. அது 998 கோவை குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்டவர்கள் 168 பேர். அந்த 168 பேரை விடுதலை செய்வேன் என்பது ஸ்டாலின் அண்ணனுடைய வாக்குறுதி. அரசியல் சட்டத்தினுடைய 64வது பிரிவில் பயன்படுத்தி அவர்களை 168 பேரையும் வெளியே கொண்டு வர முடியும். பாஜக அதற்கு இடையூறு விளைவிப்பான், பாஜக பிரச்சனை கிளப்புவான் என்று சொல்லி 168 பேரை 22 ஆண்டு காலம் ஜெயிலில் வைத்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி. அதனால இஸ்லாமிய பெருமக்களுடைய வாக்கு எங்களுக்கு கணிசமாக விழுந்திருக்கிறது. இஸ்லாமிய வாக்குன்னு சொல்றது எப்படின்னா, இஸ்லாமியர்களுடைய யங்ஸ்டர்ஸ் ஓட்டு உங்களுக்கு விழுந்திருக்கு, அது எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் இஸ்லாமிய ஜமாத்தோடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற 40 வயசுக்கு மேற்பட்ட அந்த ஓட்டுக்கள்லாம் வந்து இன்னும் திமுக தான் விழுதுன்னு சொல்றாங்க. இல்லை, அந்த மாயை உடைச்சாச்சு. நாங்கள் கிறிஸ்தவர் ஓட்ட கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விழுந்துச்சுங்கிறீங்க. ஆமாம். இந்த தேர்தலில் தாவேக்கா வந்து பெரிய மனிதர்கள்ட்ட வந்து ஒரு எலெக்ஷன் பெட்டெல்லாம் வாங்கலன்னு சொல்றீங்களா? ஒன்றுமே வாங்கலையே. எங்கள் வேட்பாளர்களுக்கு பூத்து காசு கூட கொடுக்கலையே. கட்சியில் நிதியே கிடையாது. 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கின ஒரு நடிகரோட கட்சியில் நிதியே இல்லையா? கட்சியில் நிதி இல்லை, அவர்கிட்ட இருக்கா என்னன்னு தெரியாது. கட்சிக்கு ஒரு பொருளாளர் இருக்காரு, எங்கள் கட்சியில் நிதி கிடையாது. நாஞ்சில் சம்பத்து பரப்புரை செயலாளர். நான் நாடு பூரா போய் பிரச்சாரம் பண்ணேன். ஒரு வண்டி இருக்கு, அவ்வளோதான். நான் ஒரு கார் வேணும்னு கேட்டேன், அது கூட எனக்கு கிடைக்கல. கிடைக்கலையா? இல்லை. சரி, இந்த தேர்தலில் அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இன்னும் எதிர்காலம் ஒன்றும் கிடையாது. இன்னும் இலையுதிர் காலம் தான். இப்போ அது இப்போவே ஸ்டார்ட் ஆயாச்சு. அதனால தான் ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? அவங்க சொல்லலாம். அது டிசைடிங் அத்தாரிட்டி தலைவர் தானே, என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதிமுகவுக்கு இன்னும் எதிர்காலம் கிடையாது. ஏன்னா அங்கே ஒரு வசீகரமான தலைமை இல்லை. ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று வேணும். சேத்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்கட்டும் எடப்பாடி பழனிசாமி, எவனுக்காவது தெரியுமான்னு பாருங்கள், ஒரு வேலுக்கும் தெரியாது. இதெல்லாம் ரொம்ப டூ மச். இல்லையே, தெரியாது. அதிமுக தான், அவங்க தான் அந்த மேஜிக் சிம்பிள் வச்சுருக்காங்களே, ரெட்டை இலை, அது அவங்களை காப்பாற்றாது. இனிமேல் காப்பாற்றாது நம்புறீங்களா? காப்பாற்றாது. அந்த கட்சிக்கு ஒரு புதிய பொதுச் செயலாளர் வேணும், கவர்ச்சிகரமான லீடராக இருக்கணும். 20 கோடி ரூபா கேட்குறான் ஒரு வேட்பாளர்கிட்ட. சீட் வேணுமா? 20 கோடி கொடுக்க முடியாமல் பல பேர் நிற்கலை. 20 கோடி கொடுத்தா தான் சீட். தோல்விகள் எங்களுக்கு புதிதல்ல, வெற்றிகளையும் பார்த்துட்டோம், நாங்கள் நல்ல தெம்பாக மீண்டு வருவோம்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. இல்லை, மீண்டு வருவதற்குரிய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் லீடர்ஷிப் குவாலிட்டி ஸ்டாலின் இல்லை, உதயநிதிட்டு இல்லை. இன்னொரு தலைவர் வந்தால் நல்லாயிருக்கும்.
திமுகவுக்கு இன்னொரு தலைவர் வரணும். வேணும் வேணும். அது கனிமொழியா இருக்கலாமா? கனிமொழிக்கு தான் கிரவுண்ட்ல செல்வாக்கு. திமுகவில் வந்து ஒரு வயசான தலைவர்கள் தான் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட் கம்மியா இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு. யங்ஸ்டரே கிடையாது, யங்ஸ்டர்களே கிடையாது. அதுதான் அந்த கட்சியோட பலவீனம். மாணவர்கள் கிடையாது. சொல்லப்போனால் மாணவர்கள் இளைஞரணியெல்லாம் முதல்ல ஆரம்பிச்சது மாணவர் திமுகன்னு தான் அண்ணா சொன்னார். ஆமா, இவன் இளைஞர் திமுகன்னு கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு கையில கொண்டு போய் கட்சியை ஒப்படைச்சிட்டார். தாவேகா வந்து அரியணையில் அமர்ந்ததுக்கு அப்புறம் மெதுவா டெல்லி பிரஷர்னு ஒன்று ஆரம்பிச்சிடும். மெதுவா டெல்லி வந்து தாவேக்காவை மெதுவா கபலீகரம் பண்ணதான் நினைப்பாங்க. போராட்டத்துக்கு இந்த பிஜேபி சப்போர்ட்லாம் கிடச்சி போச்சுன்னா, இங்கே உள்ள ஒரு எம்எல்ஏ சப்போர்ட்டும் கிடச்சிதுன்னா, மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமித்ஷாவோட பீல் தாவேக்கா வந்துடும் அப்படின்னு ஒரு திராவிட கட்சி ரெண்டுமே அதை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷா கண்ட்ரோலில் ஸ்டாலின் தான் இருக்காரு. 4 முறை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத ஸ்டாலின் 5வது முறை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு எதுக்கு போனார்? காரணம் சொல்வாரா ஸ்டாலின்? ஆகாஷ் பாஸ்கரன் வருதேன், கார்த்திக்கு, ரித்திக்கு இவங்களெல்லாம் சேர்ந்து படம் தயாரிக்கிறான். ஏது காசு? அமலாக்கத்துறை கண்காணித்தது, கைது செய்ய முடிவெடுத்தது. அடுத்த விலங்கு தன்னுடைய மகனுக்குன்னு சொல்லித்தான் அதில் இந்த தப்பிக்க தன் மகனை காப்பாற்றத்தான் டெல்லிக்கு போனார் ஸ்டாலின். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனையில் ஒரு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அன்சிவிலைசேஷன் பீப்புள், அன்டெமோக்ரட்டிக் கண்ட்ரின்னு பார்லிமெண்ட்டில் வெளிப்படையாக பேசலாம் ஒரு அமைச்சர். நீ என்ன எதிர்வினை ஆற்றுன்னு சொல்லு. அண்ணா சொன்னார், ஹீ இஸ் ஒன் ஆஃப் த டிஎம்கே தட் ஹவ் இன்வைடட் டெல்லி. டெல்லியோடு மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நொறுக்க திமுக ஒரு படைக்கலனை அனுப்புகிறதுன்னாரு அண்ணா. அவன் தான் எம்பி. அந்த வேலையை பார்த்தீங்களாடா? அந்த எம்பி வந்து ஒரு ஹிந்தியில் பேசி ஒரு புரியல என்னமோ. அப்படி இல்லைங்க, நீ தமிழ் போதும், நீ ஒரு தர்ணாவாவது நடத்தி அந்த அவனுக்கு வீட்டை முற்றுகையிட்டு இருக்க வேண்டாமா? உனக்கு போர்க்குணம் இருக்கா? எல்லா பயிரும் எல்லா மந்திரிட்டையும் போய் துண்டு சீட்டு கொடுத்து சம்பாதிச்சிட்டு இருக்கான் எல்லா எம்பியும். 40 தொகுதி வர்ற தேர்தலில் தோக்க போகிறாங்க. 40 தொகுதியை நாங்கள் ஜெயிக்க போகிறோம். இதுதான் கடைசி முறை 40-40ங்கிறதெல்லாம். ஆமாம், திமுக உள்ளீடற்று போய்விட்டது, உள்வெளி இழந்து விட்டது. இதுமே இந்த திமுகவுடைய பழைய பேச்சுக்கள் எடுபடாது. இப்பமே திமுகவில் கொள்கை பேசுறதுக்கு ஆள் இல்லை. பேசுற கொண்டாடுகிற இடத்துல அவங்க இல்லை. இனம், மொழி, மதம் இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் இனி பேச மாட்டாங்க. அதை விட வந்து அவங்க தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைக்கிறீங்களா நீங்க? இல்லை, காலத்துக்கு ஏற்ப யூகங்களை வகுக்கணும். அப்படி வகுக்கிறேன்னா ஒரு கட்சி தன்னை தற்காத்து கொள்வது கஷ்டமா இருக்கும். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடுன்னு சொன்னவர் தான் அண்ணா. 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது சின்னஞ்சிறிய ஜப்பானும் சீர்கட்ட பர்மாவும் சிங்கப்பூரும் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது தக்கான பீடபூமிக்கு தெற்கே 9 சாம்ராஜ்யங்களை வைத்து ஆண்ட நாங்கள் ஏன் நாடு கேட்கக்கூடாது என்று கேட்டவர் தான் அண்ணா. அன்னைக்கு பண்டிட் ஜவஹர்லால் நேரு இந்தியாவினுடைய கடைசி ஜனநாயக பண்டிதர், டெமோக்ராட்டிக் குவாலிட்டிக்கு வண்ணமும் வனப்பும் தந்த வசீகரமான தலைவன், அறிவார்ந்த தளத்தில் இயங்கின பிரதமர். மோடி மாதிரி கிடையாது. அந்த மகத்தான தலைவன் அண்ணாவுக்கு சொன்னார், தென்னகத்திலிருந்து ஒரு குரல், தனிநாடு கேட்கிறார்கள், திராவிட நாடு கேட்கிறார்கள். அந்த தலைவருக்கு சொல்லுகிறேன், யாரிடத்தில் இனிமேல் கேட்கப் போகிறீர்கள்? நாட்டுக்கே ஆபத்து வந்து விட்டது. இனிமேல் யாரிடத்தில் கேட்பீர்கள்? என்னிடத்தில் கேட்பீர்களா, சீனாவிடத்தில் கேட்பீர்களான்னு கேட்டார் நேரு. அண்ணா வேலூர் ஜெயிலிருந்து வெளியே வந்தார். திராவிட நாடு கேட்கிற கட்சி இது, இதுக்காக இரத்த கையெழுத்து போட்டு உறுப்பினர் சேர்ந்து அந்த தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ண அண்ணா சொன்னார், தம்பி, மலர் இருந்தால்தான் மனத்தை நுகர முடியும், சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும், வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், நாடு இருந்தால்தான் பிரிவினை கேட்க முடியும். ஆகவே நாட்டு பிரிவினையை கைவிடுகிறேன். ஆனால் அந்த கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன முடிவெடுத்தா பாருங்க, அவன் தான் தலைவன். விஜய் வந்து 2 தொகுதியிலையும் அமோகமாக ஜெயிச்சிருக்காரு. சொல்லப்போனால் பெரம்பூரில் வந்து 40,000 சொச்சம் ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. 40,000 மேலே, அங்கே 20,000 சொச்சம் தான். திருச்சிகளில் எதை ரிசைன் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியல. இன்னைக்கு பேப்பரை பார்த்தா அங்கே சகாயம் ஐஎஸ் இவர் ராஜினாமா பண்ண போகிறதாகவும், திருச்சி கிழக்கில் நிற்க போகிறதாகவும், அந்த லால்குடியில் தோத்து போன கூப்பா கிருஷ்ணன் கிழக்கில் நிற்க விரும்புவதாகவும் தகவல் வந்திருக்கு. அவ்வளோதான் எனக்கு தெரியும். எதை ராஜினாமா பண்ணுவாருன்னு தெரியல. புதிய அரசாங்கத்தில் வந்து சம்பத்துக்கு ஏதாவது ஒரு இடம் இருக்குமா? எனக்கு இந்த கட்சியை கட்டமைக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு ஆவல். பேப்பர் எடுத்துட்டு எங்கே எல்லாம் நம்ம வீழ்ந்திருக்கிறோம், எந்த இடத்துல அந்த வீழ்ந்த இடத்துல இருந்து உடனடியாக அந்த ஒரு உயரத்துக்கு கொண்டு வர முடியும். இந்த கட்சியை கட்டமைக்கவும் இந்த கட்சியினுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்லவும் தான் எனக்கு ஆசை.
அதிகாரத்தின் மீது அணு அளவு கூட எனக்கு ஆசை இல்லை. ஸோ ஆர்கனைசேஷன் பக்கத்தை போகிறீங்க. ஆமாம், பாலிசி செக்டர், பவர் செக்டர்னு இருக்கணும் ஒரு கட்சிக்கு அப்படின்னு நான் நினைக்கிறவன். என்ன இந்த பாலிசி செக்டருக்கு தலைவர் பயன்படுத்தினார்னா மகிழ்ச்சி அடைவேன். எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. விஜய் தலைவர்கிட்ட சொல்ல போறீங்களா, சொல்லுவீங்களா? கேட்டால் சொல்லிடுவேன். சமீபத்தில் வெற்றிக்கு பிறகு எப்போ சந்திச்சிங்க அவரை? நேற்றைக்கு சந்தித்தேன். என்ன சொன்னார்? நான் சொன்னேன், நான் உங்களை முதல் நாள் கட்சியில் டிசம்பர் 5 சேர்ந்த அன்னைக்கு நானும் முதல்வராகலாம் புத்தகத்தை உங்களுக்கு பரிசாக தந்தேன். நீங்கள் முதல்வராகி விட்டீர்கள், மனம் கனிந்த வாழ்த்துக்கள்னு பட்டு போட்டு போர்த்தி வணங்கிட்டு வந்தேன். அவ்வளோ. சிரிச்சார். ஸோ ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அடுத்து ஏதோ ஒன்று வரும், வந்தாலும் வரும், ஏதாவது ஒரு பெரிய அப்படி ஒன்று என்னால் அதை நிர்வகிக்க முடியாது. நீங்கள் ஒரு சுதந்திர பறவையாக இருக்கீங்க, அதான் உங்களுடைய பிரச்சனை, அதான் பலமும் அதுதான். எனக்கு நிர்வகிக்க முடியாது, என்னால் காத்திருக்க முடியாது, யாரையும் காக்க வைக்கவும் பிடிக்காது. ஸோ நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்து பல விஷயங்களை பேசுனீங்க. மிக்க நன்றி சம்பத் சார் அவர்.